ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம Thursday Friday vlog தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது Thursday ஆஃப்டர்நூனுங்க. மார்னிங்கே இன்றைக்கி சமையல் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஹீட் பண்ணேன். ஏன்னா ஈவினிங் வரலும் தாங்காது. அதனால இது பாவக்காய் புளிக்குழம்பு, இந்த பக்கம் பீன்ஸ் பொரியல், அது பருப்பு ரசம். சாதம் சூடாக இருந்தால் போதும், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். மணி 1:30 ஆகுது. இந்த மாதிரி ஹீட் பண்ணுற நேரத்தில் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் 1 நிமிஷம் ஆனில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க. அது பாட்டில் அடியும் பிடிக்காது, அந்த நம்மளுடைய பாத்திரமும் கருப்பாக ஆகாது. இன்றைக்கி வெறும் பீன்ஸ் பொரியல், அதனால் இந்த பக்கம் பால் சூடு பண்ணிக்கிட்டே இன்றைக்கி இந்த வத்தலும் கொஞ்சம் அப்பளமும் இருந்தது. ஸோ அதெல்லாம் பொரித்து வச்சு சூப்பராக எம்மியாக சாப்பிட்டோங்க. சிம்பிளான சாப்பாடு தான். அந்த அப்பளமும் அந்த வத்தலும் இருந்தால் கூட கொஞ்சம் சாப்பாடு ஏறும். எனக்கு சாம்பாரை விட இந்த பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். 5 நாள் இருந்தால் கூட வச்சு சாப்பிடுவோம் நானும் எங்கள் மாமனாரும். என் பையனுக்கும் வீட்டுக்காருக்கும் சாம்பார் இருந்தால் போதும். எனக்கு அப்படிலாம் இல்லை, புளிக்குழம்பு இருந்தால் போதும். எங்கேனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக சாப்பிட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு 5 மணி இருக்கும். எந்திரிச்சு ஒரு பக்கம் பால் காய்ச்சினேன். மாமாவுக்கு மட்டும் காஃபிக்கு, எனக்கு மட்டும்தான் டீ போட்டிருக்கேன். அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு மாடியில் துணி காய போட்டிருந்தோம். நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வர தான் போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எல்லாமே கையில் துவைச்சோங்க. அம்புட்டு துணியும் ஃபுல்லாக ஒயிட் கிளாத்துங்களா, அதனால் காலைல ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக துவைச்சாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே நல்லா டீ கொதிச்சிருந்தது. அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். எனக்கு சூடாக குடித்தா பிடிக்காது. அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு 6 மணிக்கு விளக்கேற்றினேன். அதுக்கப்புறம் அணியாம்பிள்ளைக்கு சரி கொஞ்சம் போல் ஏதாவது கொடுக்கலாம் சாப்பாடுன்னு நினச்சி தூக்கினேன். அது பாலே குடிக்கலை, ஒரே விளையாட்டு. அப்படியே எனக்கான டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பப்பிக்கு சாப்பாடு பிசைஞ்சு அவங்களுக்கு போட போயிட்டேன். பப்பிக்கு சாப்பாடெலாம் போட்டுட்டு நேராக கடைக்கு தான் அங்கே போனேன். போய் இன்றைக்கி தக்காளி வெங்காயம்லாம் இல்லை, வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் பக்கத்து கடையில் போய் முட்டை, தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, புதினா, அப்புறம் ராகி மாவு அடுத்த நாளைக்கு ஏதாவது செய்யலாம்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே இந்த கொய்யாக்காய் இருந்தது, அதை கொடுத்தோன்னே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அது அப்புறம் வெளியில் அதை பார்த்தோன்னே சரி அப்படியே நம்ம அந்த கூடையை மூடி அப்படியே ஒரு ஓரமாக பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அது பாட்டில் அமைதியாக இருக்கும். ஏதாவது வேணும்னா லைட்டாக சத்தம் கொடுப்பா. அதனால எனக்கு அவளால் பிரச்சனையே கிடையாது. எப்போ எங்கே வேலை பார்த்தாலும் என் பக்கத்துலேயே வச்சுக்கிறது. அப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறியில் எதுவுமே கழுவலைங்க இன்றைக்கி. வெறும் தக்காளி, வெங்காயம், முட்டை தான். முட்டையை மட்டும் கழுவி ஊற போட்டு வச்சுருக்கேன். தக்காளியை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை, மல்லி, புதினா எதுவுமே வாஷ் பண்ணலை. எப்படி வாஷ் பண்ணாலும் அந்த ஒரு வாரத்துக்கு மேலே வரமாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பேப்பர் அடியில் போட்டு வச்சோம்னா அது வாட்டில் 10-15 நாளைக்கு வருது. அதனால் இப்போக்குள்ளே கழுவுறதில்ல. புதினா, கொத்தமல்லி எதையுமே அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சிடுறது. இதே மழை காலமாக இருந்தால் அதில் ஒரு மாதிரி சகதியாக இருக்கும், அதை அப்படியே உள்ளே வைக்க முடியாது. அதனால் அந்த டைமில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு ராத்திரி ஃபுல்லாக விட்டுருவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தான் அதெல்லாம் உள்ளே வைக்கிறது. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லிக்கு மட்டும் ஒரே கலரில் பாக்ஸ் போட்டிருப்பேன். இஞ்சிக்கு இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் ஒன்றும், அதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அதில் பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காவும் தக்காளியும் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் விளைஞ்சதுங்க. அதனால் அது அந்த தக்காளி பழுக்கும், இருந்தாலும் சாம்பாருக்கு காய் போடும்போது அதையும் சேர்த்து போட்டு விட்டுறது. ஒரு வழியாக கையோடு இதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அத்தை சின்ன வெங்காயம் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் வச்சுருந்தேன், இன்னும் கொஞ்சம் உரித்து கொடுத்தாங்க டிவி பார்த்துக்கிட்டே. ஸோ அதையுமே நல்லா பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு காலைல வச்ச சாம்பாரும் தோசை இருந்தது. இது ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுங்க. சமையல் பண்ண கிச்சனுக்கு வந்தேன். வரும்போதே அணில் குட்டியை தூக்கிக்கிட்டே வந்துட்டேன். கூடைக்குள்ளே இருக்கனால அப்படியே தூக்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்பப்போ கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் உங்க கூட விளையாடுறது. அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறதுக்கு போயிட்டேன். இன்றைக்கி வெண்பூசணி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு சாம்பார் வச்சுட்டேன். அந்த பக்கம் கத்திரிக்காய் பொரியல், சாதம் மட்டும் சூடாக வச்சுருக்கேன். பலசர ஜாமான் வாங்கிட்டு அப்படியே இருக்குது, இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் மட்டும் காலையிலே வச்சதுனால சூடு பண்ணிகிட்ருக்கேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட வேண்டியதான். பட் எப்போவுமே வந்த உடனே நாளே செக் பண்ணுவேன். இன்றைக்கி காலையிலேருந்து வேலை அதிகமாக இருந்தனால செக் பண்ணலை. நம்ம லிஸ்ட்டில் உள்ளது காஞ்ச மிளகா மட்டும் இல்லை. அப்புறம் டிலே பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஹீட் பண்ணி வச்சுட்டு கையோடு உட்காந்து எல்லாம் 100 கிராம் 200 கிராம் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, எவ்வளோ வாங்கியிருக்கு
இருக்குது அதில் 200 கிராமா 100 கிராமான்னு செக் பண்ணிவிட்டு எத்தனை நம்ம 400 கிராம்னா 2 பாக்கெட்னு எழுதுவோம். ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணி வச்சேன். ஸோ எல்லாமே இருந்தது. தனி மிளகாத்தூளுக்கு மிளகா வத்தல் மட்டும்தான் இல்லை. செக் பண்ணி முடிச்சுட்டு நான், அத்தை, மாமா 3 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து மத்தியானம் வெளியில் சாப்பிட்டு வந்துடுவேன், ஈவினிங் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 3 பேர் தான். எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் கத்திரிக்காய் பிடிக்காது. எங்கள் 3 பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அத்தைக்கு, மாமாவுக்கு, எனக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எது இதில் இல்லையோ அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்ருந்தேன். எப்போவுமே ஒரு பாட்டிலில் பொருள் தீருது அப்படின்னா அந்த பாட்டிலில் சிங்கிளாக இருந்தாலும் 2 பாட்டிலாக இருந்தாலும் சரி உடனே கழுவி வச்சுருவேன். மொத்தமாக கழுவிக்கலாம் விட்டோம்னா சோலி முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். நமக்கு இருக்கிற வேலையோட இது பெரிய வேலையாக தெரியும். இப்போ பாருங்கள், அழகாக 1 பை 1 நம்ம கழுவி வச்சுருக்கனால எல்லாம் நீட்டாக இருக்கும். டக்கு டக்குன்னு ஜாமான் மட்டும் எடுத்து வச்சிடலாம். பாட்டிலில் போட்டுட்டு மீதி இருக்கிற பருப்பெல்லாம் வந்து ஒரு சம்பளத்தில் மொத்தமாக வச்சுருவேன். நான் எப்போவுமே மாதம் கம்மியாக தான் வாங்குவேன். மொத்தமாக வாங்கிட்டு அதில் வண்டு வந்துடும், புழு வந்துடும்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறது மாதம். தீபாவளி, பொங்கலுக்குன்னு ஆஃபர் போடுவாங்க பாருங்கள், அது மட்டும் மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன். அதில் ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா வராது. அதுக்கப்புறம் இது 6 மணி போல் தான் எடுத்தேங்க. திரும்ப சாயங்காலம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். சாமிக்கு எப்போதுமே ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வெறும் பால் காய்ச்சிட்டு பொட்டுக்கடலையில் நாட்டு சக்கரை போட்டு வச்சேன். அவ்வளோதாங்க. பால் காய்ச்சும்போது அதில் சுகர்லாம் போட மாட்டேன். அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குடிச்சிக்குவோம். இந்த விலாக் இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.